டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்த பிறகும் யார் அந்த சார் என்கின்ற கேள்வி எழாமல் இல்லை. அதை தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை மற்றும் பாஜகவினர் தொடர்ச்சியாக எழுப்பி வருகிறார்கள். இந்த சூழலில் அண்ணாமலை நேற்று ஒரு வீடியோவை வெளியிட்டு, இந்த சார் இவங்களெல்லாம் விசாரிச்சிங்களா, இவங்களை விசாரிச்சா அந்த சார் யார் அப்படின்னு தெரியும் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள் விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் கரிகாலன் ஐயா. வணக்கம் ஐயா. ஆனால் நேற்று அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. சிடிஆர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கால் டீடைல் ரெக்கார்ட்ஸ், அதன்படி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 25ஆம் தேதி இந்த டைம்ல எல்லாத்துலேயும் திமுகவினுடைய வட்ட செயலாளர் கோட்டூர்புரம் சண்முகம் அவர்கிட்ட ஞானசேகரன் பேசியிருக்கிறாரு. அதே போல இந்த கோட்டூர்புரம் சண்முகம் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த கேட் கண்ட்ரோல் பண்ற நடராஜன் அப்படின்றவர்கிட்ட 4 நாளா 13 கால்களுக்கு மேல பேசியிருக்கிறாரு. அதே போல கோட்டூர்புரம் சண்முகம் அவர் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கிறாரு. இவரும் பேசியிருக்கிறாரு. ஞானசேகரனும் குறிப்பா அந்த 23ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை நடந்த அந்த 8:52 மணி வரைக்கும் தான் அவருடைய செல்போன் ஏரோப்ளேன் மோட்ல இருந்துச்சு, ஃப்ளைட் மோட்ல. அதற்கு பிறகு 8:55க்கு ஆன உடனே அவர் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்றாரு. அதாவது ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கிறவருக்கு ஃபோன் பண்றாரு. அப்ப இவங்களை எல்லாரையும் விசாரிச்சிங்களா? இப்போ மாசு கிட்ட கோட்டூர்புரம் சண்முகம் பேசுறாரு. அதே போல சண்முகமும் ஞானசேகரனும் பேசிக்கிறாங்க. ஞானசேகரன் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பேசுறாரு. இந்த கோட்டூர்புரம் சண்முகமும் பேசுறாரு. இப்படியான கேள்விகளை எழுப்பி மாசுவை விசாரித்தீர்களா, கோட்டூர்புரம் சண்முகத்தை விசாரித்தீர்களா, இவங்கெல்லாம் விசாரிச்சிங்கன்னா யார் இந்த சார் அப்படின்றதுக்கு விடை கிடைக்கும் அப்படின்றாரு. ஆக்சுவலாக நடந்தது என்னன்னா, ஞானசேகரனை விட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. அப்பவுமே அவங்க முன்னாடியே ஞானசேகரனை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் தான் இருக்கும் அப்படின்றத அசிஸ்டன்ட் கமிஷனர் பாரதி ராஜா முடிவு பண்றார். ஓகே. முடிவு பண்ணிட்டு அவனை செக்யூர் பண்றான். செக்யூர் பண்ணும்போது கோட்டூர்புரம் சண்முகம் தான் கூட்டிட்டு போறார். காவல் நிலையத்திலேருந்து அவரை கூட்டிட்டு போறார். யார்? ஞானசேகரன். கோட்டூர்புரம் சண்முகத்தோடு அவங்க அமிச்சாலும் அவனோட செல்ஃபோனை கிராக் பண்ண முடியல. அதை சைபர் கிரைமை வச்சு கிராக் பண்ணுறான். இவன் பாலிடெக்னிக் படிச்சிருக்கான் ஞானசேகரன். இவன் இந்த மறைக்கிற விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கான், மறைச்சும் இருக்கான். அதை இவங்க கிராக் பண்ணுறாங்க. கிராக் பண்ணிட்டு தான் மறுநாள் தூக்கிட்டு வராங்க. ஓகே. இல்ல அந்த 24ஆம் தேதி ஏன் விட்டாங்க அப்படின்னு அது கோட்டூர்புரம் சண்முகம் சொல்றான். அவன் சொல்றான், அவன் இந்த மாதிரி இந்த அஃபென்ஸ்லாம் அவன் செய்யலை அப்படின்றான். செல்போனை நோண்டி பார்க்கும்போதும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஓகே. எல்லாத்தையுமே அவன் அழிச்சிடறான். ஓகே. அப்போ போலீஸ் என்ன பண்ணுது, இவனை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. சம்பவம் நடந்த உடனே அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, எனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அவங்க வெயிட் பண்ணி தான் அவங்க கம்ப்ளைண்ட்டே வாங்குறாங்க. அப்போ இவனை விட்டுட்டு இவனை வாட்ச் பண்ணுறாங்க. வாட்ச் பண்ணிட்டு இவனுடைய செல்ஃபோனை பிரேக் பண்ணுறாங்க. நைட்டோட நைட்டு பிரேக் பண்ணுறாங்க. அது அந்த கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் பாரதி ராஜா ஹேட்ஸ் ஆஃப் பண்ணும். பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணும்போது இவன் பண்ணியிருக்கான். அந்த வீடியோ எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு உரிய ராஜ மரியாதை ட்ரீட்மெண்ட்லாம் அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்குது. ஸோ இப்போது அண்ணாமலை சொல்லக்கூடிய கோட்டூர்புரம் சண்முகம் உண்மையிலேயே கேரக்டர் ரைட்டுங்களா? இப்போ நான் ஒருத்தனை நான் நம்புகிறேன் அப்படின்னா நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இவன் திமுக கட்சி ஆளுன்றதுல சந்தேகம் இல்லைல்ல. ஆமாம், அனுதாபின்னு முதலமைச்சரே சொல்லிருக்காரு. ஞானசேகரன் திமுக ஆளு, அதில் சந்தேகம் யாருக்குமே கிடையாது. டே 1லேருந்து யாருக்குமே கிடையாது. அண்ணாமலைக்கு வேணா இருக்கலாம். அந்த மாதிரி அவன் சண்முகம் ஆர்கியூ பண்ணுறான், போலீஸோட ஆர்கியூ பண்ணுறான். அவங்ககிட்ட ஞானசேகரன் பேசுகிறான், கோட்டூர்புரம் சண்முகத்தோட பேசுகிறான். கோட்டூர்புரம் சண்முகம் யாரோ ஒரு போலீஸ் அதிகாரியோட அவன் கான்டாக்டில் போகிறான். மாசு கோட்டூர்புரம் சண்முகத்துக்கிட்ட பேசுகிறார். இவர் ஒரு வட்ட செயலாளர்.
இவர் வந்து ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி. அவர் வந்து அந்த ஏரியாவில் ஒரு சம்பவம் நடந்தால் அந்த வட்டச் செயலாளர்கிட்ட பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அவர் ஞானசேகரன்ட்ட பேசினாராம். இல்லை, ஞானசேகரனை காப்பாத்துறதுக்காக போலீஸ் அதிகாரிகள் கிட்ட மாசு பேசினாரா? இல்லை, அவரு சண்முகம் கிட்ட பேசுறாரு, அவ்வளவுதானே. அது என்ன நடக்குது, இப்போ நம்ம கூட தான் இருக்கோம். ஒரு ஏரியாவில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்போம் இல்லையா? அது இப்போ கேட்கறதுனால என்ன ஆச்சு? ரைட்டா? அதில் என்ன தப்பு வந்திருக்கு? அதில் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் எவிடன்சஸ்க்கெல்லாம் அந்த நடராஜன் கேட் இன்சார்ஜ் அவர்கிட்டயும் பேசியிருக்கலாம். பேசினது யாரு? சண்முகம். ரைட்டா? இதெல்லாமே கால் டீட்டெயில் ரெக்கார்ட்னு சொல்லப்படுது. இந்த கால் டீட்டெயில் ரெக்கார்டு வந்து அண்ணாமலைக்கு எப்போ கிடைச்சிது? முன்னாடியே கிடைச்சிச்சு. ஆமாம். இதெல்லாம் ஒரு பெரிய கம்பசூத்திரம் இல்லை. அண்ணாமலையோட கால் டீட்டெயில் ரெக்கார்டு வேணுமா? நான் இப்போ எடுத்து தரேன், இன்னும் 1 மணி நேரத்தில் எடுத்து தரேன். இந்தியாவில் ஃபுல்லாக போலீஸ் இருக்குது. இந்தியாவில் செல்ஃபோன் வந்து மத்திய அரசு சார்ந்த ஒரு விஷயம். அதில் வந்து இப்போ ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஜியோவாகட்டும், எந்த கம்பெனியாக இருந்தாலும் அதை எங்கேருந்து வேணால் எடுக்கலாம். கர்நாடகாவிலேருந்து கூட ஞானசேகரனோட சிடிஆரை எடுக்கலாம். கர்நாடகா போலீஸ் நினச்சா கூட எடுக்கலாம். அப்படி யாராவது எடுத்து கொடுத்துருக்கலாம். ரைட்டா? அவர் சொல்கிறார், நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பெல்லாம் வந்து பண்ணல, ஐபிடிஆர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஐபிடிஆர் பண்ணி பார்த்தா தெரியும், அது போலீஸ்கிட்ட தான் இருக்குன்னு. உனக்கு எடுத்து கொடுத்ததே போலீஸ் தானடா, அங்கேருந்து ஐபிடிஆர் பண்ணிக்க வேண்டியது தானே, ஏன் பண்ண முடியல? மேட்ரு இல்லை, எதுவுமே இல்லை. இந்த டீட்டெயில்ஸ் நீ வந்து வழக்கு புலன் விசாரணைக்கு முன்னாடியே உங்கள் கையில் கிடைக்குது. நீ வந்து சொல்கிற ப்ரெஸ் மீட்டில் சொல்கிற, என்கிட்ட கால் டீட்டெயில்ஸ் ரெக்கார்டு இருக்குது, நான் எப்போ வேணால் வெளியிடுவேன் அப்படின்னு நீ சொல்கிற. முதல் ட்வீட்டை நீ தான் போடுற, அந்த சம்பவம் சம்மந்தமான முதல் ட்வீட்டை நீ தான் போடுற. இப்போ வந்து கால் டீட்டெயில் ரெக்கார்டை வந்து வெளியிடுற. ஏன் நீ இதை கோர்ட்டில் போய் சொல்ல? கோர்ட்டில் வந்து ஒன்று இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போடலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பெட்டிஷன் போட்டு உள்ளே போயிட்டு இந்த மாதிரி எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஹைகோர்ட்டால் ஃபார்ம் பண்ணப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஞானசேகரன் தான் குற்றவாளின்னு சொல்லுது. ஞானசேகரனை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது, இதில் சாருன்னு ஒருத்தர் இருக்காரு. ரைட்டா? அப்போது ஏரோப்ளேன் மோடில் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் செல்ஃபோன் இருந்திருக்குன்னு சொல்கிறான். என்ன குற்றச்சாட்டு? அந்த மாணவியோட குற்றச்சாட்டு நான் நல்லா கேட்டகாரிக்கலாக விசாரிச்சிங்கன்னா, அந்த மாணவி கிட்ட இன்னொரு சார் வருவார், அவருக்கும் நீ கோஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னதாக தான் குற்றச்சாட்டு. ரைட்டா? அப்போ அவன் செல்லு ஏரோப்ளேன் மோடில் இருந்தது, அவன் பொய் சொன்னான்றது தான் கமிஷனர் அருணோட ஸ்டேட்மெண்ட்டு. ஒற்றை குற்றவாளி தான் இவன், வேற யாரும் அதுக்குள்ளே இல்லை அப்படின்னு. ரைட்டு? இப்போது இவர் என்ன சொல்ல வர்றார்? கோட்டூர்புரம் சண்முகம் வந்து இன்னொரு சாரா, அப்புறம் அந்த நடராஜன் வந்து இன்னொரு சாரா, மாசு வந்து இன்னொரு சாரா சொல்கிறேன்னா அதுக்கான எவிடன்ஸ் என்ன? இதுதான் எவிடன்ஸ். கால் டீட்டெயில் ரெக்கார்டு வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கலாம். அதுலேயும் அந்த கோட்டூர்புரம் சண்முகம் வந்து 6 நாளைக்கு ஒரு தடவை தான் மாசுவோட பேசுவார். 6 நாளைக்கு ஒரு தடவை பேசுவார். ரைட்டா? அப்போ மாசுவுக்கு ஏதாவது கனெக்ஷன் இதில் இருந்திருந்தா அவர் ஞானசேகரன் கூட எல்லாம் பேசியிருப்பாரு. ஞானசேகரனோட சிடிஆரை நீ எடுத்திருக்கல, அப்போ அதில் ஏதாவது மாசு வராரா? அப்போ தானே யார் அந்த சாருக்கு அர்த்தம் வரும். ரைட்டா? இப்போ பொள்ளாச்சி இன்சிடெண்ட்டில் பல சம்பவங்களை சொல்கிறோம். அதில் பொள்ளாச்சி ஜெயராமனை ஏன் டெபிக் பண்ணி வரோம் அப்படின்னும் பொழுது அங்கே சுரேக்கான ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ஒரு பெண் வந்து ஓடுற கார்லேருந்து இறங்கி குதித்து செத்துருக்கா சுரேகா. அப்போது பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் அதில் வர்றாரு. அதனால அந்த இன்சிடெண்ட் நடந்ததுனால பொள்ளாச்சி இன்சிடெண்ட்டில் அவர் இருப்பாருன்னு கார்லேஷன் ஆகுது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் வந்து கார்லேட் ஆகிருக்கா இங்கே? இவர் ஒரு முன்னாடி ஒரு அஃபென்ஸ் சொல்கிறார். முன்னாடி இதே மாதிரி ஒரு அஃபென்ஸில் வந்து அவன் சம்மந்தப்பட்டிருக்கான்னு. அந்த அஃபென்ஸ் என்னன்னு சொன்னாரா? இல்லை. அந்த அஃபென்ஸ் என்னன்னு சொல்ல. இதெல்லாம் நீ ஏன் கோர்ட்டில் சொல்ல? கோர்ட்டில் ஏன் சொல்லனா, எஸ்ஐடி இஸ் ஃபார்ம்டு பை ஹைகோர்ட். எஸ்ஐடியில் இருக்கிற ஆட்களை வந்து யார் கட்டுப்படுத்த முடியும்னா டிஜிபி தான் கட்டுப்படுத்த முடியும். சங்கர் ஜிவால் தான். சங்கர் ஜிவாலும் அண்ணாமலையும் ஃப்ரெண்ட்ஸ்.
ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சங்கர் ஜிவால் நினச்சா அண்ணாமலை இப்படி சொன்னதை ஒரு சம்மன் போட்டு எஸ்ஐடி மறுபடியும் அண்ணாமலையை செக்யூர் பண்ணலாம், கைதே பண்ணலாம். எப்படா நீ சொல்கிறேன்னு அண்ணாமலை, எடப்பாடி, சவுக்கு சங்கர், இந்த 3 பேர் தான் இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த 3 பேரையும் செக்யூர் பண்ணியே விசாரிக்கலாம். அது வந்து சங்கர் ஜிவால் கையில் இருக்கு, ரைட்டுங்களா? இந்த எஸ்ஐடி கையில் இருக்கு. அப்போது எஸ்ஐடிக்கு எதிராக நீ வந்து போக மாட்ட, சங்கர் ஜிவாலுக்கு எதிராக நீ போக மாட்ட. சும்மா உட்காந்துங்கன்னு திமுக அரசுக்கு எதிராக யார் அந்த சார் யார் அந்த சாருன்னு, அது மாதிரி எந்த சாரும் இல்லைன்றதை வந்து நீதிமன்ற தீர்ப்பே சொல்லியிருக்கு, நீதிபதியே சொல்லியிருக்கு. எஸ்ஐடி வந்து ஒரு நூல் கூட விடாமல் வந்து விசாரிச்சிருக்காங்க, ரைட்டா? இவர் வந்து பத்திரிகையாளர்களோடலாம் ரொம்ப நெருக்கமான தொடர்புள்ளவர் அண்ணாமலை. இவருக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் பேரை நான் சொல்ல விரும்பல, அவர் தான் எல்லா டீட்டெயிலையும் எடுத்து கொடுக்குறாரு, இன்க்ளூடிங் எஃப்ஐஆர் டீட்டெயில் வரைக்கும் அவர் தான் எடுக்கிறார். எஃப்ஐஆர் டீட்டெயில் எடுத்தவர்களில் அவரும் ஒருத்தர், ரைட்டா? அவர் செல்ஃபோன்லாம் ஒன்றும் பிடிக்கல யாரும், பாக்கி இருக்கிறவங்க எல்லாரும் செல்ஃபோனையும் தான் பிடிக்கிறாங்க. நம்ம ஆட்கள் தான் கொடுக்குறாங்க, அண்ணாமலைக்கும் எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆட்கள் தான் கொடுக்குறாங்க. நீ வந்து சிடிஆரை வந்து கர்நாடகாவில் வச்சு அங்கே இருக்கிறவங்கள வச்சு எடுக்கிற, ஏன் அவங்க வாட்ஸ்அப்பில் பேசின ரெக்கார்டை வந்து உன்னால் எடுக்க முடியல? உண்மையிலேயே உனக்கு வந்து இந்த கால் டீட்டெயில் ரெக்கார்ட் மூலமாக உண்மையிலேயே வந்து இதில் வந்து மாசுவோ இல்லை அந்த ஒட்டை செயலாளரோ அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேட்டுகளெல்லாம் கண்காணிக்கக்கூடிய அந்த நடராஜனோ யாராவது அதில் சம்மந்தப்பட்டிருந்தா நீ போய் ப்ரூஃப் பண்ண வேண்டியது தானே கோர்ட்டில். அப்படி இந்த குற்றவியல் இதுல வந்து அப்படி இம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்குமான வாய்ப்பு இருக்கு சட்ட ரீதியா இருக்கு. தன்னை ஒரு தரப்பா சேர்த்துக்குங்க, தன்னை ஒரு தரப்பா இல்லைங்க, தன்னிடம் இருக்கக்கூடிய எவிடன்சஸை கோர்ட்டில் நான் சப்மிட் பண்ணுறேன்னு ஒரு பெட்டிஷன் போடலாமே. என்கிட்ட இது மாதிரி இருக்குது, நீங்கள் பண்ணுறது இவங்க பண்ணுறது தப்பான விஷயம் அப்படின்றத சப்மிட் பண்ணலாமா? இன்னும் அந்த பழைய ஸ்டாண்டில் தானே இருக்காரு. அதாவது எஃப்ஐஆரை இவங்க தான் லீக் பண்ணாங்க அப்படின்றதுல இருந்து எல்லாத்துலேயுமே அவர் பழைய ஸ்டாண்டில் தான் இருக்காரு. எஃப்ஐஆரை லீக் பண்ணது வந்து அது பாரத் நியாய சங்கி அந்த மாதிரி ஒரு பிஎன்எஸ் அப்படின்ற ஒரு சட்ட திருத்தத்துக்கும் ஐபிசிக்கும் இடையில மாறினதுனால வந்து ஒரு டெக்னிக்கல் ஃப்ளாப்பில் தான் எஃப்ஐஆர் வந்து லீக் ஆகுது. அதை வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க, எஸ்ஐடியே ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் லீக்கில் வந்து எந்த பத்திரிகையாளர் மேலேயும் எந்த குற்றமும் இல்லைன்னு அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இவர் பழைய இதில் தான் இவர் இருப்பார். இது வந்து தேர்தல், இவங்க என்ன நினச்சாங்க, பொள்ளாச்சி மாதிரி அதிமுக ஆட்சிக்கு பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியை சாட்சின்ற மாதிரி இவர் பொள்ளாச்சி மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு பண்ணார். அதை வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் பாரதி ராஜாவும் கமிஷனர் அருணும் சேர்ந்து ஃபுல்லாக போட்டு நசுக்கிட்டாங்க. நசுக்கின உடனே இவங்களால எஸ்கேப் ஆக முடியல. இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் போன உடனேயும் அவர் சொன்னதில் வந்து கரெக்டுன்றது தான் வந்தது. அவர் ஒரு சிங்கிள் அக்யூஸ் தான் இதை பண்ணியிருக்கான்றது தான் அருணோட ஸ்டேட்மெண்ட், அதுதான் கரெக்டுன்னு வருது. அதுதான் அடி வாங்குறாங்க. எஸ்ஐடி ஃபார்ம் ஆகுது, எஸ்ஐடி ஃபார்ம் ஆகியும் அடி வாங்குறாங்க. ட்ரையல் நடக்குது, ட்ரையல் நடந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து அடி வாங்குறாங்க. இவ்வளோ அடி வாங்கிட்ட அப்புறமும் அந்த பழைய விஷயத்தையே அவங்க சொல்கிறதுக்கான காரணம் வந்து எப்படியாவது இதுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போக முடியுமா அப்படின்றது தான். அது எடுப்படாது. இது முழுக்க முழுக்க தேர்தலை மையப்படுத்தி எடுத்துகிட்டு போகிற நெரேட்டிவ் தான். ஆமாம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நீங்கள் பொள்ளாச்சியை கொண்டு போனீங்களா, நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியை நாங்கள் கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு ஏட்டிக்கு போட்டி தானே தவிர இதில் வேறு எந்த விதமான ஸ்டஃப்பும் இல்லை. நான் சொன்னேன்ல நெரேட்டிவ்ஸ், என்ன நடந்தது, எப்படி விசாரித்தாங்க, யார் கூட்டிகிட்டு போகிறாங்க, யார் மூலமாக போகுது, நைட்டோட நைட்டு கிராக் ஆனவொன்னே திரும்பவும் அவனை செக்யூர் பண்ணுறாங்க. அவன் மேலே மொத்தம் 35 கேஸ் இருக்குது. அதில் ஒன்றில் கன்விக்டட் அவன், ஒன்று சிபிசிஐடி கேஸும் இருக்குது அவன் மேலே. அவன் வந்து ஒரு கிரைம் அக்யூஸ்டு, லா அண்ட் ஆர்டர் அக்யூஸ்டுனா கூட நீங்கள் யோசிக்கலாம். நான் அடித்தான், கோவத்தில் அடித்தான், வெட்டினான், குத்துனான், போனான், வந்தான், இவ்வளோ தான் இருக்கும். இவன் வந்து கிரைம் அக்யூஸ்ட், வீடு வீடு பூந்து கொள்ளை அடிக்கிறவன், பணம் திருடுறவன். அந்த பணம் திருடுறதுல இவனுக்கு 3 பொண்டாட்டிக்கும் பிரித்து கொடுப்பான் இவன். இவர் கடைசியில் சொல்கிறார், எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு. அப்போ அது உன்னால் பாதிக்கப்பட்டது அது பெண் குழந்தை இல்லையா? கதறி எழுதாரா அவர் ஞானசேகரன், அது இல்லையா அப்படின்னு. இதில் வந்து திமுகவுக்கு ஒரு ரோல் இருக்குது. திமுக வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து வச்சுக்க கூடாது.
கவனமாக இருக்கணும். அவங்களோட கான்டாக்டில் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். அவங்க வந்து கட்சிக்காரங்களாக இருக்கும்போதும் கவனமாக இருக்கணும். இது வந்து சமூக வலைத்தளங்களுடைய காலம். எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்கணும். அந்த மாதிரி ஒரு சின்ன எரர் வரும்போதே அவனை தூக்கி போட்டுடணும். அது திமுக கற்றுக்கிட்ட ஒரு பாடம். அது மாசு கற்றுக்கிட்ட ஒரு பாடம். ஓகே, இது வந்து பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு, அப்புறம் இந்த வழக்கு, இதை ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கையாண்டது, சிபிஐ கையாண்டது, அதற்கு பிறகு வந்த தீர்ப்பு, அந்த வழக்கையும் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விசாரணை எப்படி நடந்திருக்கு? அப்போ ஒரு எஸ்பி இருந்தார் பொள்ளாச்சி வழக்கில். அவர் இப்போது கொளத்தூரில் டிசியாக இருக்கார், பாண்டியராஜன். அந்த பாண்டியராஜன் தான் வந்து அங்கே ஹேண்டில் பண்ணார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் முழுக்க முழுக்க அதிமுக இன்வால்வ்டு. ஒரு கட்சிக்காரல்ல, நிறைய பேர் இன்வால்வ்டு. அதில் வந்து பொள்ளாச்சி நகர செயலாளர் இன்வால்வ்டு, அதுக்கப்புறம் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன், இவங்க எல்லாருமே இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு பல ரிப்போர்ட்டுகள் வந்தது. பொள்ளாச்சி பார் அசோசியேஷனே வந்து இவங்களுக்காக நாங்கள் ஆஜராக மாட்டோம்னு தீர்மானமே நிறைவேற்றினோம். அதில் பல வழக்கறிஞர்கள் இருந்தாங்க. அந்த வழக்கறிஞர்களை வந்து போலீஸ் பொய் வழக்கெல்லாம் போட்டுச்சு. பொள்ளாச்சி கேஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து ஒரு பொண்ணு. அவளை வந்து ஆக்சிடெண்ட்டில் இவனுக்கு கடத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அவளை வீடியோ எடுத்துடுறானுங்க. இறங்கும்போது செயின் அறுத்துட்டு இறக்கி விட்றானுங்க. அந்த பொண்ணு வந்து இந்த டீமோட இப்போ தண்டனைக்குள்ளாக இருக்கக்கூடிய டீமோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது. அது வந்து அவங்க அண்ணன் பேர் பூபாலன், அவன் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அவன் மேலேயே ஒரு பொய் கேஸ் போடுறாங்க பாண்டியராஜ். இந்த அஃபென்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து நடக்கிறது வந்து போலீஸோட இன்ஃப்ளூயன்ஸோடு நடக்குது. வால்பாறையில் ஒரு எஸ்ஐ இருக்கான், அவன் தான் வந்து முழுக்க முழுக்க இதுக்கு கோஆர்டினேட் பண்ணுறான். அவனோட பைக்கில் தான், புல்லட்டில் தான் எல்லாமே அவர் போவார் வருவார். இந்த அக்யூஸ்டுகளோட கோஆர்டினேட் பண்ணுறாங்க. இந்த அக்யூஸ்டுகளுக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் இடையே நெருக்கம் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு பார் நாகராஜ்னு ஒருத்தன் வரான், அவன் தான் அந்த பூபாலன் அடிக்கிறான். அந்த பார் நாகராஜோட கல்யாணத்துக்கு எடப்பாடி, ஓபிஎஸ், வேலுமணி எல்லாருமே போகிறாங்க, பொள்ளாச்சி ஜெயராமன் எல்லாருமே போகிறாங்க. அவன் தான் என்டையர் பாரை வந்து பொள்ளாச்சியில் ஹேண்டில் பண்ணுறான். அதே மாதிரி அருளானந்தம் வந்து நிதின் கட்கரிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கான். நிதின் கட்கரி விழாவில் போகிறான். எஸ்பி வேலுமணிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கான். எல்லாருமே இருக்காங்க. எஸ்பி வேலுமணி இன்வால்வ் ஆகாத கிரைமே கோயம்புத்தூரில் கிடையாது. அது கொடநாடு ஆகட்டும், பொள்ளாச்சி ஆகட்டும். எஸ்பி வேலுமணிக்கு ஒரு அண்ணா இருக்கான், அன்பரசன், உலக மகா வில்லன். எம்என் நம்பியார்லாம் தோற்றுருவாங்க, அதை விட மோசமான வில்லன் அவன். ரைட்டா? கொடநாட்டிலையும் அவன் இருக்கான், பொள்ளாச்சிலையும் அவன் இருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரைமு. ஏடிஎம்கே பீரியடில் மேற்கு மண்டலம்னு ஒன்று வந்து தனியாக உருவாகி செழித்தோங்கி கவுண்டர்களோட அட்டகாசம் அதிகமாக இருக்கும் பொழுது பொள்ளாச்சியில் இந்த தெலுங்கு செட்டியார் இவருடைய அட்டகாசம் தான் அதிகம். ஏன்னா இவர் வந்து துணை சபாநாயகர் அந்த இடத்துக்கு. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஒரு வாலாட்டவே கிடையாது. எம்ஜிஆர் தான் இவருக்கு 2வது திருமணமே பண்ணி வைக்கிறாரு பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு. எல்லாமே நடக்குது. அதாவது ஒழுக்கக்கேட்டுக்கான எல்லாம். 2வது பொண்டாட்டி எப்படி கல்யாணம் பண்ணார்னா, ஓட்டை பிரித்து இறங்கி சொத்து போயிட போகுதுன்னு பொண்டாட்டியோட தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டினது தான் அவரோட 2வது கல்யாணம். அதை பண்ணி வைக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் குழந்தைவேலும். ரைட்டா? இதெல்லாம். ஸோ இங்கே வந்து காமத்தோட அட்டகாசம், அங்கெல்லாம் கரப்ஷன் அட்டகாசம். கோயம்புத்தூரில் கரப்ஷன் அட்டகாசம், எல்லாமே அட்டகாசம். இது இங்கே வந்து காமத்தோட அட்டகாசம். ஏன்னா பொள்ளாச்சி ஜெயராமனுடைய ஆன்டி ஹிஸ்ட்ரி வந்து அதுதான். அதனால் காமத்தோட அட்டகாசம். ஆளுங்கட்சி ஆதரவு இல்லாமல் ஒரு பொண்ணு இல்லை, இங்கே ஒரு பொண்ணு தான். அதில் வந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட பொண்கள், 11 டெராபைட்டில் வீடியோஸ் இருந்தது. டெராபைட், மெகாபைட், கேபி, ஜிபிலாம் இல்லை, டிபியில் இருந்தது வீடியோஸ். எல்லாத்தையும் அழிச்சாங்க. சிபிஐ விசாரணை போட்டாங்க. சிபிஐ விசாரணை போட்டோன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் சம்மந்தமான எந்த விஷயமுமே வரல. அதே மாதிரி கிருஷ்ணகுமார்னு ஒருத்தன் இருக்கான், அவன் சம்மந்தமாக விஷயம் வரல. பார் நாகராஜ் கைது செய்யப்படல. அதே மாதிரி ஜேம்ஸ் ராஜ்னு ஒருத்தன் இருக்கான், அவனையும் கைது செய்யலை. அவன் ஏடிஎம்கே. யாருமே வரல. அந்த பொள்ளாச்சி ஜெயராமனை சுற்றி இருக்கக்கூடியவங்க யாருக்கிட்டையுமே சிபிஐ போகல. அப்படியே சேஃப்டியாக அந்த
அக்யூஸ்டு சபரி, அருளானந்தம், அந்த 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 செட்டோடய அப்படியே முடிச்சிட்டாங்க, வழக்கை மூடி மறைச்சிட்டாங்க. இந்த கேஸ் அப்படி இல்லை. ஞானசேகரன் இன்வால்வ்டுன்றத டே ஒன்லேயே கண்டுபிடிக்கிறாங்க. அவன் டிஎம்கேக்காரன்றதை டே ஒன்லேயே கண்டுபிடிக்கிறாங்க. ரைட்டா? அவனுடைய ஃபோனை கிராக் பண்ணுறாங்க போலீஸ், சென்னை நகர போலீஸ். அவனோட டீட்டெயில் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அந்த வழக்கை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்துகிறாங்க. இதில் ஒருத்தன் தான் இன்வால்வ்டு, வேற எவனும் இன்வால்வ்டு இல்லைன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒருத்தந்தான் இல்லை, யார் அந்த சார்னு ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி இவங்க வந்து பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. அந்த பிரச்சாரத்தை இவங்க லீகலாகவே முறியடிக்கிறாங்க. ஹைகோர்ட்டில் முறியடிக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் முறியடிக்கிறாங்க, ஹைகோர்ட் மேற்பார்வையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு விசாரிக்கிறாங்க, அதுலேயும் முறியடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீர்ப்பு வருது. அவனுக்கு 30 வருஷம் தண்டனை, 90,000 அபராதம், ஏற்கனவே ஒரு 25 லட்ச ரூபா குடிச்சிட்டாரு சிஎம் அந்த பொண்ணுக்கு அப்படின்றது வருது அந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு அப்புறம் மறுபடியும் அது வரைக்கும் கால் டீட்டெயில் ரெக்கார்டை சொல்லாத அண்ணாமலை இப்போ வந்து சிடிஆரை சொல்கிறாரு. சிடிஆர் அண்ணாமலை நினச்சிக்கிட்டு இருக்காரு, இவர் எப்படி போலீஸ்காரனாக இருந்து எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணான்னு தெரியல. இந்த சிடிஆர் நிற்காது, கோர்ட்டில் நிற்காது. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு நிமிஷம் பேசியிருக்கான். ஒருத்தனோட டெலிஃபோன் பேசுறதுனாலே அவன் வந்து கிரைமில் இன்வால்வ்டுன்னு சொல்வீங்களா நீங்கள்? அப்படி பார்த்தா கொடநாடு வழக்கில் எடப்பாடியுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் கனகராஜ் கொல்லப்பட்ட கனகராஜோட ஃபோனில் பல மணி நேரம் பேசியிருக்கான். அவன் வந்து மல்லிகா நல்லுசாமின்னு சவுக்கு சங்கருக்கு நெருக்கமான ஒரு பெண்மணியோட காரில் தான் மோதி சாவுறான். ரைட்டா? அந்த மல்லிகா நல்லுசாமி காரில் மோதுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட பேசினது எடப்பாடியுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் கனகராஜ். ரைட்டா? அப்போது அவர் ஃபோனில் பேசினார். இன்றைக்கி வரைக்கும் அவரை ஒன்றும் விசாரிக்கலையே, ஒன்றும் பெருசாக பண்ணலையே, அப்படியே தானே இருக்குது அந்த கேஸு. அப்போது ஒருத்தர் ஃபோனில் பேசுறதுனாலே எடப்பாடியோட செக்யூரிட்டி ஆஃபீஸர் பேசினார்னா எடப்பாடி ஏன் ஃபோன் வாங்கி பேசிருக்கக்கூடாது செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஃபோனை? அப்படி சொல்லலாமா? இட் ஹாஸ் டு பி ப்ரூவ்டு. ஓகே. அண்ணாமலை வந்து அவருடைய நோக்கம் தான் என்ன இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும்? நான் வந்து ஒரு அண்ணனா நான் வந்து பேசுகிறேன், இன்னும் அந்த பொண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கல அப்படின்னு திரும்பவும் அதை சொல்கிறாரு. அந்த பொண்ணே அதை சொல்லணும்ல, அந்த பொண்ணே அதை சொல்லணும்ல. அந்த பொண்ணு எங்கே இருக்குது சொல்லணும்ல. அதுக்கு இன்னைக்கு சமூக வலைதளங்களில் முகத்தை காட்டாமல் வச்சுருக்காங்க. ஓகே ஃபைன், விக்டிம்ன்றதுனால. இல்லை, அந்த பொண்ணு சார்ந்த ஆட்கள் யாராவது சொல்லணும்ல. அவங்க பொண்ணோட வழக்கறிஞர் சொல்லலாம்ல, ஏன் சொல்லலை? இன்னும் நீதி கிடைக்கலன்னு. இவர் எங்கேருந்து அண்ணனா முளைச்சார் இவர்? ரைட்டா? இவர் கேடி ராகவனோட ஒரு பொண்ணு படுத்துக்கிட்டாருன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டால, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்கள் அண்ணாமலையே. அனிதா வீடியோ போட்டாங்க இல்லையா, அந்த ஒரு பத்திரிகையாளரை வச்சு, மதன் ரவிச்சந்திரனை வச்சு, அந்த பொண்ணு யாருன்னு இவர் சொல்லுங்கள். நிறைய பேர் இருக்காங்க இல்லையா பாதிக்கப்பட்ட பெண்கள், அது சொல்லுங்கள். உண்மையிலேயே அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், பின்ன தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களுக்கெல்லாம் வந்து பெண்கள் மேலே அவ்வளோ அக்கறை இருக்கா? அதெல்லாம் இல்லை தம்பி. பொள்ளாச்சியில் எங்கே போயிருந்தார் அண்ணாமலை? பொள்ளாச்சி வழக்கப்போ எங்கே போயிருந்தார் அண்ணாமலை? அதோட ட்ரையல் அப்போ எங்கே போயிருந்தார் அண்ணாமலை? அதில் வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் உட்பட பலர் மறைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு வருது. சிபிஐ விசாரணை அதுக்கு தான் போட்டாங்க. அது பொள்ளாச்சி வழக்கில் முழுக்க முழுக்க வந்து அதில் ஒன்றும் குற்றமே இல்லை அப்படின்னு மறைக்க பார்த்தது தான் எடப்பாடி. இந்த வழக்கில் வந்து மறைப்பதற்கான விஷயமே இல்லையே. ஸ்பீடி ட்ரையல், 157 நாட்களில் குற்றப்பத்திரிகை ட்ரையல் முடிச்சு ஜட்ஜ்மெண்ட். அதையே ஒரு சந்தேகமா எழுப்புறாங்களே, குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு வேகமா விசாரிச்சு சொல்லிட்டாங்க, மற்ற கேஸ்ல இப்படி சொல்லுவாங்களா அப்படின்னு. அதையே அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இழைக்கிறவங்களை வந்து இப்போது ஆந்திராவில் ஒரு இடத்துல போலி என்கவுண்டரில் சுட்டதாக ஒரு 4 பேரை சுட்டுட்டு அவங்க தான் வந்து பெண்களுக்கு, அந்த பொண்ணுக்கு எதிராக ஒரு செக் போஸ்ட்டில் நடந்த ஒரு அநீதிக்கு எதிராக இவங்க தான் பண்ணாங்கன்னு அவங்க சுட்டு கொண்டவங்க எல்லாருமே போலி. அதுக்கப்புறம் தெரிஞ்சது. அந்த மாதிரி பண்ணாங்களா? இல்லையே, சம்மந்தப்பட்ட ஆள் தானே. சாட்சியங்கள் சொல்லியிருக்காங்கல்ல, 100 பேர்கிட்ட சாட்சி சொல்லியிருக்காங்க இல்லையா. திரும்ப மே 14ஆம் தேதி ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் டீட்டெயிலாம் வெளியே வரவே இல்லை. அது சொல்லு கேட்குறாரு, நீ சொல்லு. அது மாதிரி ஒரு எஃப்ஐஆர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் போடப்பட்டதா தெரியல. ரைட்டா? அந்த மாதிரி எந்த இன்சிடெண்ட்டும் அங்கே வரல. ஆனால்
எங்கேயோ போட்டிருக்காங்க ஞானசேகரன் தப்பு பண்ணியிருக்கான். ஞானசேகரன் நல்லவன் யாருமே நாங்கள் போலீஸோ சரி யாருமே சொல்லலைல்ல. நீ சொல்லு. இப்போ நான் சொல்கிறேன்ல, பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் வந்து ஒரு பொண்ணை காரில் வச்சு கொண்டு போய் ஒரு மாஸ் 6க்கு ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு கார்லேருந்து குதிச்சு செத்து போச்சு. அந்த பொண்ணு பேர் சுரேகா. படம் இருக்குது. கார்லேருந்து அப்படியே 2 கால் அப்படியே ஹேங்கிங் மாதிரி இருந்து அப்படியே இப்படி படிச்சிருக்கிற படம் இருக்குது. நான் சொல்கிறேன்ல, நீ சொல்லு ஞானசேகரனால் இந்த பொண்ணு இந்த இடத்துல கற்பழிக்கப்பட்டதுன்றது சொல்லு. அதே அண்ணா யூனிவர்சிட்டியில் அவன் விளையாடி இருக்கான்றது சொல்லு. அவன் அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி விளையாட்டை செய்வான்றது எல்லாருக்கும் தெரியும். அவன் யூஸ்வலாக ஏதோ ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சி பேக் சைடில் ஒரு என்ட்ரன்ஸை வச்சு அவன் அந்த ஏரியாக்காரன்றதுனால இந்த மாதிரி உள்ளே வந்து மிரட்டி போய் சொல்லி செக்ஷுவல் இதுக்கான இன்க்ளினேஷன் உள்ள ஆள். ஏற்கனவே 3 பொண்டாட்டியை வச்சுருக்கான். அவன் வந்து அந்த செக்ஷுவல் விஷயங்களில் வீக்கான ஆள். அவன் இந்த வேலையில் ஈடுபடுவான்றது தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்காக தானே தண்டனையே கொடுத்துருக்காங்க. பெண்ணை வந்து ஆனால் அவளுடைய விருப்பத்துக்கு மாறாக நடக்க சொல்கிறது, மற்ற விஷயங்களில் ஈடுபடுறது, அவளை துன்புறுத்துறது, அவளை வீடியோ பண்ணுறது, எல்லா கவுண்ட்லேயும் தானே தண்டனை வந்திருக்கு அவனுக்கு. அதெல்லாம் தெரியும்ல. சரி, இந்த ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்ததுன்னா சொல்லு. இல்லை, இந்த இடைப்பட்ட கேப்பில் இந்த ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்த கேப்பில் அந்த 24ஆம் தேதி நைட் அன்னைக்கு தான் வந்து எல்லா ஆதாரமே அளிக்கப்பட்டுச்சு. ஒரு ஆதாரமும் சிசிடிவி காட்சி சிசிடிவி வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இருந்தது. சிசிடிவி கேமரா வந்து அந்த கேஸை நானும் முன்னாடிலேருந்து ஃபாலோ பண்ணுறேன். ஒரே ஒரு இடத்துல தான் இருந்தது. வேறு எந்த இடத்துலையும் இல்லை. அந்த இடத்துல அவன் மூவ் பண்ணுறான். அந்த பொண்ணு மூவ் ஆகிறது தெரியுது. இவனோட சேர்ந்து மூவ் ஆகிறது தெரியுது. அது ஒரு எவிடன்ஸ். ஓகே, அவ்வளோதான். பாக்கி சிசிடிவி அழிக்கப்பட்டது போகப்பட்டது கொடநாடா? அது கொடநாட்டில் சிசிடிவி இயங்கவே இல்லை. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வந்து கொலை செய்யப்பட்டாருன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஏதாவது நடந்தது? அந்த மாதிரி எதுவும் நடக்கல. கிளியர் கேஸு, கிளியர் கன்விக்ஷன், கிளியர் விஷயம். நீ பண்ணுறது அரசியல். நீ ஒரு போலீஸ் அதிகாரியாக இருப்பதற்கே தகுதி இல்லாதவன். நீ வந்து இவ்வளோ நாள் அந்த விஷயம் நடக்குதுன்னா உனக்கு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர், உங்ககிட்ட கனெக்ஷனில் இருக்க ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் பேரெல்லாம் சொல்லவா? எனக்கு தெரியும் யார் யார். நீ எப்படி அமலாக்கத்துறை ரெய்டெல்லாம் முன்கூட்டி அவங்க மூலமாகவே வெளியிட வைக்கிற, அது சொல்லவா? நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். யார் உங்க கூட இருக்கான், எந்த ஃபெடரல்ல இருந்து உங்ககிட்ட இருக்கான், அது வரைக்கும் தெரியும். அவன் யார், அவன் பூர்வ கோத்திரம்னா அவன் இன்னொரு சவுக் சங்கரா உருவாயினுக்கிறான் ஒருத்தன். அவன் யார் எல்லாமே தெரியும் நமக்கு. அதெல்லாம் வச்சிருக்கல, நீ கண்டுபிடிக்க வேண்டியது தானே. நீ தான் புலனாய்வு புலியாச்சே, சிங்கமாச்சே, கர்நாடகாவின் சிங்கமாச்சே. நீ தான் சொல்ல வேண்டியது தானே. நீ உண்மையிலே அசிங்கம். நீ இருந்திருந்தா நீ வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கணும். நீ வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்கணும். ரைட்டுங்களா? நாங்கள் வந்து பொள்ளாச்சி கேஸில் இவ்வளோ விஷயம் இருக்குன்றத வந்து எழுதிக்கிட்டே இருக்கோம். அது வந்து ஒரு நாள் உங்களை மாதிரி எல்லாம் முடிஞ்சப்புறம் நான் அண்ணன் சொல்கிறேன், அண்ணனா சொல்கிறேன்னு ப்ரெஸ் மீட்லாம் வைக்கல. பொள்ளாச்சி பற்றி நக்கீரன் எழுதினது வந்து ஃப்ரம் டிப் டு டோ நாங்கள் எழுதியிருக்கோம். ரைட்டா? அது சிபிஐ கவுண்டில் எடுத்துக்கிட்டு விசாரிச்சுக்கணும். சிபிஐ வேணும்னே அவங்கள காப்பாற்றிருக்காங்க. அதுதான் பொள்ளாச்சியில் நடந்தது. இது வந்து கிளியர் கட் கேஸ் இன்வெஸ்டிகேஷன். ஒன்றுமே இல்லை, இதில் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை இந்த கேள்வியை வந்து விடமாட்டுறாங்க. இப்போ சவுக்கு சங்கர் இவங்க எல்லாருமே யார் இந்த சார் அப்படின்றதுல நிற்கிறாங்க. இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி? முற்றுப்புள்ளியே கிடையாது. அவங்கக்கிட்ட வந்து கோர்ட் இருக்கு. இப்போ ஹைகோர்ட் ஏற்கனவே அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து அவதூறு வழக்கு தொடரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை சார், அவதூறு வழக்கு போடுறது இந்த சைடில் நம்ம டிஜிபி சங்கர் ஜிவால் வந்து இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கணும், இவங்களை சம்மன் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்கணுன்றது சங்கர் ஜிவாலும் சவுக்கு சங்கரும் ஃப்ரெண்டு. அதனால அவர் அதுக்கு போக மாட்டார். ரைட்டுங்களா? 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சவுக்கு சங்கர், அண்ணாமலை இவங்க எல்லாருமே சங்கர் ஜிவாலுக்கு நெருக்கமானவங்க. நான் ஏன் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் வந்து அண்ணாமலை கிட்ட இப்போ ஒரு இன்டர்வியூக்காக போகிறாரு. போனோடனே 1 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா ஒரு ஃபோனு அட்டன் பண்ணுறாரு. அது யூடியூபர் போயிட்டு, சார் நான் வேணா வெளில நிற்கிறேன் சார். இல்லை போகாருப்பா அப்படி. அவர் டீட்டெயிலாக பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு வேறு யாரும் இல்லை, நம்ம சங்கர் ஜிவால் தான் லைனில் வந்தார்.
அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறான் அந்த யூடியூபர்கிட்ட. அவன் வந்து அண்ணா பாருண்ணா அண்ணாமலை கிட்ட உங்கள் டிஜிபி லைனில் இருக்காருண்ணா அப்படின்னு அவன் நம்மகிட்ட வந்து சொல்கிறான். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரே ஒரு முடியை வந்து தான் பிராமின் என்பதற்காக வைத்து கொண்டிருக்கக்கூடிய சங்கர் ஜிவாலோட இன்னொரு முகம் என்ன, அவர் எங்கெங்கே சொத்து வாங்கியிருக்காரு, எங்கெங்கே பண்ணியிருக்காரு எல்லாமே தெரியும், எல்லா டீட்டெயிலும் தெரியும். அதை வச்சு தான் சவுக் சங்கர் மிரட்டிக்கிட்டு இருக்கா அவரை, அந்த G2 ப்ராப்பர்ட்டியை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான் அவன். அது மாதிரி தெரியும். ஸோ சங்கர் ஜிவால் வந்து விசாரிக்கணும். இல்லைன்னா இவங்க யோகியவான்கள் தானே. எடப்பாடி, சவுக்கு சங்கர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனார்ல சவுக் சங்கர் அவருடைய இதுக்காக. அவர் ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுங்க, பொதுநல வழக்கு. அவர்கிட்ட இருக்கார்ல வாராக்கி, அவர் வந்து பொதுநல வழக்கில் மன்னராச்சா, வாராக்கியை விட்டு ஒரு பெட்டிஷன் போட சொல்லுங்க ஹைகோர்ட்டில். அவரு நிறைய பெட்டிஷன் போட, உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் பெட்டிஷன் போடுவார் வாராக்கி. அதனால அவரை போட சொல்லுங்க. போட்டு யார் அந்த அரசு அதிகாரிகளை மிரட்டி பிளாக்மெயில் எல்லாம் பண்ணாருன்னு அவரு வந்து நம்ம அடுத்த டிஜிபியா வர போறாரு இல்லையா, ஒருத்தர் ஏற்கனவே சென்னை நகர கமிஷனராக இருந்தார். அவரோட உட்காந்து அவர் தண்ணி அடித்த வீடியோலாம் வெளியில் வந்துருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவங்களாம் அந்த வாராக்கியை வச்சு, வாராக்கி பொதுநல வழக்கில் மன்னர்ல டிராஃபிக் ராமசாமிக்கு அடுத்தது அவர் தான், அவரை வச்சு கேஸ் போட சொல்லுங்க ஹைகோர்ட்டில். போட்டு இந்த மாதிரி சார் வந்து கண்டுபிடிக்கணும், எனவே இந்த வழக்கை எஸ்ஐடி விசாரித்ததுக்கு பதிலாக இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, பரவாயில்ல, இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஃபர்தர் விசாரணை கேட்கலாம்ல. எப்படி கொடநாட்டில் வந்து ஃபர்தர் விசாரணை கேட்டாங்க இல்லையா, ஃபர்தர் விசாரணை யார்கிட்ட போடணும், சிபிஐ கிட்ட போடணும். போட்டு இந்த வழக்கில் உண்மையை கண்டுபிடிக்க சொல்லுங்க. ஏற்கனவே இந்த மைக்கேல் பட்டி மத மாற்றம்னு அண்ணாமலை கிளப்பி விட்டு அதை சிபிஐ விசாரிச்சு அப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க. இல்லை, அதான் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையிலுமே அண்ணாமலை இப்படி ஒரு நெரேட்டிவ், ஒரு பொய்யான நெரேட்டிவை கட்டமைச்சு ஒரு பதட்டத்தை வந்து ஏற்படுத்துறாரு. அண்ணாமலை மேல ஏன் நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசு தயங்குது? அண்ணாமலை மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு தயங்குறது வந்து ரொம்ப தப்பு. அவங்க வந்து பிஜேபின்றதுனால நடவடிக்கை எடுக்காமல் அவங்க இருக்கிறாங்க. அது என்ன காரணன்றது நமக்கு தெரியாது. எனக்கு புரியாத ஒரு தமிழக அரசியலில் புரியாத சில விஷயங்கள் இருக்குல்ல, மர்ம தேசங்கள். அதில் ஒன்று அண்ணாமலை மேலே. ஏன்னா ஆருத்ரா கேஸ்லாம் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கலாம். ஆமாம், 5000 கோடி விட்டாங்க. அது ஒருத்தன் சரண்டர் ஆகி அண்ணாமலையும் கேசவ விநாயகமும் காசு வாங்கினான்றது சொல்கிறான். அப்போ விட்டாங்க, அவன் மேலே நடவடிக்கை எடுக்கல. ஆருத்ரா மோசடியில் எடுக்கல. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கல. ஆனால் அண்ணாமலை எந்த அளவுக்கு ஆயிட்டான்னா, அண்ணாமலை வந்து திமுக அமைச்சர்கள்கிட்ட காசு வாங்கி 2000 கோடி ரூபாய் சேர்த்துட்டான்னு யார் சொல்கிறா? அமித்ஷா. அண்ணாமலையே 2000 கோடி திருடன் தான் அமித்ஷா சொல்கிறாரு. அப்படியா? அந்த அளவுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ணாமலையை. ஸோ இப்போல்லாம் அண்ணாமலை பேசுகிறத பற்றி யாருமே மதிப்பு கொடுக்கறதில்ல, மரியாதை. இன்னைக்கு நேற்று பிறந்த நாள் 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க கொண்டாடணும் சொல்லிட்டு வார் ரூம்லாம் ஏற்பாடுலாம் பண்ண ஒருத்தனும் கண்டுக்கல. அது பெரிய அளவுக்கு கொண்டாடப்படவும் இல்லை. அந்த மாதிரி பொய் சொல்கிறதுல அண்ணாமலையை மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாது. பொய் 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 பொய், பித்தலாட்டம், பொய், மிரட்டுறது, காசு பார்க்கறது, பிளாக்மெயில் பண்ணுறது. அவனும் சவுக்கு சங்கர்லாம் ஒரே டைப் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. மின்டட் மணி. ஓகே சார், இவ்வளவு நேரம் இந்த விவகாரம் தொடர்பாக உங்களோட விரிவான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.